தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு கரெக்டாக அந்த இடத்துல போனேன். கரெக்டாக ஃப்ரண்ட் வீல் ஒரு முக்கால்வாசி இறங்கிச்சு. கரெக்டாக இந்த லெஃப்ட் ஷூ வந்து ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. Hello friends, welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. இன்னைக்கு இந்த ட்ரிப்போட டே 2 and இன்னைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொடியாங்கரைக்கு போகிறோம். அப்புறம் வந்து வேதாரண்யம் பீச் இது ரெண்டு பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ராமேஸ்வரம் போகிறோம். இப்போது ரூம்லேருந்து ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. இப்போ நேராக ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச் போயிட்டு அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு வந்து ரூமை வந்து வெக்கேட் பண்ண வேண்டியதான். பார்த்தீங்களா இதோட மெஸ் எப்படி கிடக்குது. ஃபஸ்ட்டு ரூம் வர சொல்ல பளிச்சுன்னு இருந்தது. இப்போ கண்ணாப்பின்னு எல்லாமே ட்ரெஸ்ஸு லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சுருக்கோம். அண்டு இன்னொரு 10 to 15 minutes இப்போ ரூம்லேருந்து கிளம்பி நேராக சர்ச் போயிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் போகிறோம். கரெக்டாக வந்து 10 மணிக்கு வந்துட்டு ரூமை வந்து வெக்கேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து 10 மணிக்கு முடியாது. அண்ட் மேக்ஸிமம் வந்து ஒரு 11 மணிக்குள்ளே ரூம் வெக்கேட் பண்ணிட்டோன்னா வந்துட்டு எங்களுக்கு இங்கேருந்து வந்து வேதாரண்யம் பீச் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 47 கிலோமீட்டர் கிட்ட வருது. இன்றைக்கி வந்து 2 பீச் பார்க்க போகிறோம். 2 பீச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ராமேஸ்வரம் போகிறோம். இங்கேருந்து ராமேஸ்வரம் வந்து அரௌண்ட் வந்து 307 கிலோமீட்டர்ஸ் வருது. மேப் வந்து டெஸ்டினேஷன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் போட்டாச்சு. நாங்கள் இப்போது ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஃபஸ்ட்டு இந்த 2 வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே எங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக கிளம்ப வேண்டியதான். மேபி இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து ஃபிகோ சீட் யூஸ் பண்ணுவேன்னான்னு தெரில. நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபிகோ சீட்டை வந்து ஜாக்கெட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தேன். ஏன்னா 300 கிலோமீட்டர் தான் டெஸ்டினேஷனு. ஒரு 250 கிலோமீட்டர் வரைக்கும் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். அடுத்த 50 கிலோமீட்டருக்கு எதுக்கு சீட் வைக்கணுன்னு தான் நான் வைக்காமல் அப்படியே ஓட்டிட்டேன். அண்டு மேபி நான் கன்னியாகுமரியிலேருந்து அதுக்கப்புறம் நான் சுற்றுற இடம் ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் சீட் வச்சுருப்பேன். இல்லைனா ராமேஸ்வரத்துலேருந்து நான் கன்னியாகுமரி அடுத்தது போகிறது டே 3 வந்து ராமேஸ்வரத்துலேருந்து கன்னியாகுமரி. அப்போ சொல்ல மேபி வந்து சீட் யூஸ் பண்ணாலும் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் அந்த ஃபிகோ சீட் வந்து அங்கே தூங்கிட்டு தான் இருக்குது. ரைட் பண்ண சொல்ல என் வயிற்றுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பெட்டில் சும்மா தூங்கிட்டு இருக்கு. நேற்று தலைகாணிக்கு போய் நான் அதை வச்சு தான் படுத்துட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்தது. ஏன்னா தலைகாணி வந்து இங்கே கொஞ்சம் ரொம்ப தடியாக இருக்குது. நம்ம கழுத்து வேறு பெயின் இருக்கா. நேற்றுலாம் பயங்கர பெயின். இந்த ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டினது வந்து கழுத்து ரொம்ப பெயின் ஆகிடுது. வண்டி ஓட்ட சொல்ல அப்போ போய் என்ன பண்ணுவேன், இப்படி தூக்கிடுவேன். ஹெல்மெட்டை தூக்குனேன்னா அந்த போன் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகுதா. அந்த டைமில் வந்து நல்லாயிருக்கு கழுத்து. சரி, இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெக்கேட் பண்ண சொல்ல உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ரூமை வந்து வெக்கேட் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு லக்கேஜை வந்து பேக் பண்ண வேண்டியதான். இந்த 3 கயிறை போட்டு சரக்குன்னு கட்டிட்டு டக்குன்னு கிளம்பலாம். ரூமை ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. பாத்ரூம்லேயும் எதுவும் இல்லை, எல்லாம் வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து சாவியை கீழே கொடுத்துட்டு நான் போய்ட்டு வண்டியை லக்கேஜ் பேக் பேக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக கிளம்ப வேண்டியதான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock பிளான் பண்ணது. நான் ஒரு 15 minutes பிஃபோரே ரெடி ஆயாச்சு. இப்போ போய்ட்டு பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் 15 நிமிஷம். 11 o'clock ஸ்டார்ட் பண்ணி வண்டி மூவ் பண்ணிடணும். ஓகே, லெட்ஸ் கோ. வண்டிக்கு வந்து செயின் லூப் அடிச்சாச்சு. அடுத்தது நம்ம போபோ மவுண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. அழகாக அப்படி கழட்டி எடுத்துன்னு போயிடலாம். சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் வீல் ஓடட்டும். நம்ம அதுக்குள்ளே மவுண்ட்டு மாற்றிடலாம். ஓகே, வண்டியை கீழே இறக்கலாம். இல்லை, ஹெல்மெட் கழட்டிக்கலாம். சரி, பார்ப்போம். ஓகே, வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து அப்படியே அந்த அவுட்டர் ரோடை பிடிச்சி அப்படியே போக வேண்டியதான். நாங்கள் லாஸ்ட் டைம் ஃபேமிலியோடு வர சொல்ல கூட வந்து இங்கே கடைகளில் வந்து ரொம்ப ஷாப்பிங் எதுவும் பண்ணலை. ஏன்னா அம்மா கூட வந்திருந்தாங்களா. நிறைய இடத்துல நடந்து தான் வந்தோம். அதே மாதிரி வந்து நிறைய இதுக்கு வந்து இங்கேருந்து இந்த முனைக்கு போகிறதுக்கு ஃபுல்லாக ஆட்டோலேயே போனதுனால வந்துட்டு அதிகமாக ஷாப்பிங் எதுவும் பண்ணல. இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனே நம்மளுக்கு வந்து வேளாங்கண்ணினால அதுக்கு அடுத்தது வந்து என்ன பார்த்திங்களா, ஸ்டாண்ட் எப்படி வராது. இன்னும் நிறையா இடத்துக்கு போக வேண்டியிருக்கனால வந்துட்டு இந்த வாட்டியும் வந்து எதுவுமே நான் ஷாப்பிங் பண்ணாமல் அப்படியே தான் போகிறேன். வந்தேன்னா சின்ன ஐட்டம், அந்த 10 ரூபா ஐட்டம் 20 ரூபா ஐட்டம் நிறையா இருக்கும். சின்ன பசங்களுக்கு வாங்கிட்டு போகலாம்.
பட் ஆனால் இதுக்குன்னு தனியாக 2 days ஸ்பெண்ட் பண்ணி வந்தாங்கன்னா ஷாப்பிங் நிறையா பண்ணலாம். பார்த்தீங்களா கடல் தண்ணி அப்படியே போகுது. ஆனால் இதில் போட்டிங் இப்போ விட்றதில்ல போல். நாங்கள் லாஸ்ட் டைம் வர சொல்லியே கேட்டோம், போட்டிங் யாரையும் கூட்டின்னு போகிறதில்ல, வெறும் மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும் தான் போவோம்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு டச். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்து இன்றைக்கி டே 2ல் வந்து இன்னும் 48 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 48 கிலோமீட்டர்ஸ் போனோடனே அங்கே வந்து பீச்சு ஒன்று, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேதாரண்யம் பீச்சு, அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அந்த பீச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ராமேஸ்வரம் தான். ராமேஸ்வரத்தில் போய்ட்டு இன்றைக்கி ரூம் வந்து எங்கே எடுக்க போகிறோன்னா தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ், அங்கே போய்ட்டு ரூம் எடுக்க போகிறோம். நான் ஏசி தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம். ஏன்னா நான் ஏசி வந்து 980 rupees, ஏசி ரூம் வந்து 2400 3000 rupees வந்தது. நமக்கு இப்போ வந்து இந்த வாட்டி வந்து நான் ஏசி தான் எடுக்க போகிறோம். இன்றைக்கி எடுத்த ரூம் வந்து ஏசி ரூம் எடுத்தாச்சு. அப்படியே பட்ஜெட்டு போக எங்கெங்கெல்லாம் சுருக்க முடியுமோ அப்படியே சுருக்கி ட்ராவல் பண்ண வேண்டியதான். நம்ம ரொம்ப செலவு பண்ணிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இந்த சின்ன ஸ்பீட் பிரேக்கரில் கூட பார்த்திங்களா ஏற்றனோடனே இடிக்குது. அது ஒன்று தான் இப்போ சென்டர் ஸ்டாண்ட் போட்டதுலேருந்து அது ஒரு பிரச்சனை பெருசாக இருக்குது. வேறு ஆப்ஷனே இல்லாமல் இருக்குது. என்ன பண்ணுறது? சரி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஓட்ட வேண்டியதான். வீட்டுக்கு போன அப்புறம் என்ன பண்ணணுன்னா அந்த சென்டர் ஸ்டாண்டை வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி விடணும். பெண்ட் பண்ணி விட்டாச்சுன்னா ஓரளவுக்கு இடிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்ட்டு வீட்டுக்கு போன அப்புறம் தான் ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ ஒரு இடத்துல நிற்கிறோம், சரியான லொக்கேஷன், தரமாக இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தென்னை மரம் மாமரம் லைனாக வந்தது. ஃபுல்லாக தோட்டம், தென்னை மரம் தோட்டம் மாமரம் தோட்டம், இது 2 தான் இருந்தது. எதுக்கு இந்த இடத்துல நிற்பாட்டினேன்னா அப்படியே இந்த சைடு திரும்பணும்னு வச்சுக்கோங்களேன், சரியான வியூ. அப்படியே கடல் தண்ணி, அந்த சைட்லேருந்து அப்படியே கடல் தண்ணி தான் இது ஃபுல்லாக. இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது இங்கே, அங்கங்கே இருக்குது. அங்கே ஒரு பையன் மீன் பிடிச்சிட்ருக்கான், சின்ன போட் ஒன்று இருக்குது, துடுப்பு மாதிரி போட்டு வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இது மேலே ஏறுவோமா, கீழே ஊந்துட போகிறேன். பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல இது. ஆனால் இந்த இடத்துல செம்ம சில்லுன்னு இருக்குது காற்று, அடிக்கிற காற்று, தண்ணி இருக்கிறனால அடிக்கிற காற்று சூப்பராக சில்லுன்னு இருக்குது. நம்ம எக்ஸ்பல்ஸ் பாருங்கள், டவல் மட்டும் ஈரமாக இருக்குன்ட்டு அப்படியே மேலே வச்சு காய வச்சுட்டுருக்கேன். எக்ஸ்பல்ஸ் பார்த்தீங்களா நறுக்குன்னு இருக்குது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. இன்னும் வந்து எங்களுக்கு இப்போ போகிற ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்து இன்னொரு 18 கிலோமீட்டர் இருக்குது. சரி இந்த இடம் பார்த்தோன்னே அப்படி நின்று லைட்டாக ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் அப்படி நின்றோம். நல்லா இங்கே வந்து ஒரு 1/2 hour நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது கிளம்ப வேண்டியதான். இன்னொரு 18 கிலோமீட்டர் டெஸ்டினேஷன். மொபைலில் வேறு சார்ஜ் கம்மியாக இருக்குது. நேற்று நைட்டு மொபைல்லேருந்து தான் கோப்ரோவுக்கு 2மே ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றினேன். இப்போ நம்ம கிளம்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 29 minutes காட்டுது. ஓகே லெட்ஸ் கோ. எல்லாம் எடுத்தாச்சுல, எதுவும் கீழே விடல. புல் பார்த்தீங்களா அப்படியே காற்றுல இந்த சைடு ஆடுது. பீச் தண்ணி காற்று இப்படி வருதா, அந்த புல் எல்லாம் இப்படி ஆடுது. இன்னொரு 1/2 hour ரைடு காட்டுது. 18 கிலோமீட்டர்ஸ். நான் அங்கே ரீச் ஆகிட்டு கொடியாங்கரைக்கு ரீச் ஆகிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக கொடியாங்கரைக்கு வந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த உப்பு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, சீ வாட்டரை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து வந்து உப்பு எடுத்து வச்சுருக்காங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இதை பாருங்கள், இந்த சைடு நிறையா இருக்குது. இதுதான் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது எந்த இடம் இது? இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த வே டு என்னமோ போட்டிருந்தாங்களே, ஐயோ படிக்கிறதுக்குள்ளே போர்டு போயிடுச்சு. ஆக்சுவலாக மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த க்ரீன் கலர் கொடுப்பாங்களே அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இது வந்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கும். நம்ம வந்து இந்த ஒரே ரோட்டில் இன்னொரு 5.7 கிலோமீட்டர்ஸ் போகணுன்னா நம்மளுக்கு வந்து கொடியாங்கரை வந்துடும். செம்மையாக இருக்குது, அடர்த்தியாக இருக்குது முள்ளுச்செடி. கொடியாங்கரை இன்னும் 6 கிலோமீட்டர் போர்டு இருக்குது. சரி அப்படியே பொறுமையாக. குரங்கு மங்கி நிறையா இருக்குது. கொடியாங்கரை கிட்ட வந்தாச்சு. ஜஸ்ட் 800 meters அவே. நமக்கு கரெக்டாக பீச் பார்த்தோன்னா இன்னொரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே பீச் வந்துடும். ஏன்னா 800 மீட்டர்ஸ்னு வந்து கொடியாங்கரையோட ஜங்ஷன். நம்ம வந்து நேராக போய் லெஃப்ட் எடுத்தோன்னா கொடியாங்கரை ஜங்ஷன் போகும்.
அண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரைட்டாக ரூட் இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாக போய்டுவோம். ஏன்னா பீச்சுக்கு வந்து ஒரே ரோடு தான், நேராக இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக முட்டுற இடம் தான் வந்து பீச்சுன்னு சொல்லி மேப்பில் காட்டுது. பட்டு எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு தெரில. ஏன்னா மேப்பு எப்போவுமே கரெக்டாக தான் காட்டும். ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ வந்ததுன்னா மேப்பு வந்து நம்மளை அப்படியே சுத்தலில் விட்டுரும். இந்த ஏரியாலலாம் கொஞ்சம் நெட்வொர்க்குக்கு அங்கங்கே டவர் வச்சுருக்காங்க. ஆனால் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஒரே ரோடு தான் ஆனால் காட்டுறது. நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பீச்சில் வண்டியை உள்ளே இறக்க முடியுதான்னு பார்க்கலாம். அப்படி இறக்க முடிஞ்சதுன்னா அப்படி இறக்கி இன்றைக்கி ஒரு சின்ன ஆஃப் ரோடிங் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். இந்த ரோடு எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு தெரியலையே. ஆனால் ஆல்மோஸ்ட் பீச் கிட்டே வந்தாச்சு. பார்க்கலாம் அதுக்கு அங்கே போக முடியுதா இல்லையான்ட்டு. கார் ஒன்று கீழே இறங்கி நிற்குது. ஸோ நம்மளும் தைரியமாக இறங்கலாமே, என்ன ஆக போகுது. ஆனால் போயிருக்கு கார், அங்கெல்லாம் போய் சுற்றிட்டுலாம் வந்திருக்கேன், டயர் வச்சிலாம் இருக்கேன். நம்மளும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகலாம். இப்போ என்ன பண்ணுவோம், வண்டி எத்தனை அங்கே வரேன் அந்த மனுக்கள் கிட்ட. ஆஹா, பீச்சு தண்ணியில் வண்டி ஓட்ட போகிறேன். எக்ஸ்பல்ஸ் முதல் முறையாக தண்ணியில் நனையிறது. ஐயா ஜாலி, ஆசைக்கு வண்டி ஓட்டியாச்சு. ஐ எம் ஹாப்பி. ரொம்ப நாள் ஆசை பீச்சு தண்ணியில் வண்டி ஓட்டணுன்ட்டு, ஓட்டியாச்சு. பார்த்தீங்களா, எக்ஸ்பல்ஸ் வந்து அப்படியே பீச் தண்ணியில் ஓட்டணுன்ட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன்னா கரெக்டாக இன்றைக்கி ஓட்டியாச்சு. கரெக்டாக பீச் தண்ணி பக்கத்துலேயே வந்து நின்றாச்சு எக்ஸ்பல்ஸ் எடுத்து. நானாக ரொம்ப அங்கெல்லாம் போகல, ஏன்னா இது எங்கே எவ்வளோ ஆழம் இருக்கும்னு நமக்கு தெரியாது. திடீர்னு பொத்தக்குன்னு வண்டி உள்ளே போய் சின்னிச்சுக்கிட்டா இடை வராத, நினச்சி விட்றாத, ஓடிப்போ. அப்புறம் இந்த இடத்துலலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ப்ரௌன் கலரில் மண் தெரியுது. அந்த பக்கம் கொஞ்சம் ஆழமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் அந்த சைட்லாம் போகல. சும்மா லைட்டாக அப்படியே நம்ம போயிட்டு பீச்சில் போயிட்டு இப்படி தண்ணியை போய் தொட்டுட்டு வருவோம்ல, அந்த மாதிரி எக்ஸ்பல்ஸை போய் லைட்டாக தொட்டுட்டு வந்துட்டேன். தண்ணியில் லைட்டாக ஒரு கால் வீல் முங்குற அளவுக்கு தண்ணியில் போனேன், அவ்வளோதான். இப்போ இன்னொரு வாட்டி என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரு ஸ்ட்ரெச் மட்டும் ஓட்ட போகிறேன். இந்த ஒரு பீட் இருக்குல்ல, இந்த ஒரு ஸ்ட்ரெச் மட்டும் இது வரைக்கும் ஓட்டலான் இருக்கேன். ஒரு ரவுண்ட் ஓட்டிட்டு ஒரு ½ அன் ஹவர் இங்கே சில் அவுட் பண்ணிட்டு அடுத்த ஸ்பாட் எங்கே போகிறோன்னா அந்த லைட் ஹவுஸ் போகணும். ஸ்ட்ரெயிட்டாக கேமராவில் தெரியுதான்னு தெரில, லைட் ஹவுஸு அது வரைக்கும் பாருங்கள். இந்த டவர் பக்கத்தில் இருக்குது லைட் ஹவுஸ். இங்கே ஒரு ½ அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அடுத்தது வந்து லைட் ஹவுஸ் போயிட்டு, லைட் ஹவுஸ் அது மேலே ஏற விட்றாங்களான்னு தெரில. ஏற விட்டாங்கன்னா மேலே போய் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா கீழேருந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது நேராக அடுத்த பீச்சுக்கு போகிறோம். ஷூ நனைஞ்சிடக்கூடாது நினச்சேன். அது பள்ளம் ஜாஸ்தி இருக்குது, அதுதான் அந்த இது போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மண் மூட்டை அதுக்கு தான் போட்டிருக்காங்க. இந்த இடம் பள்ளம், அந்த இடம் போனோடனே புத்தக்குன்னு உள்ள அமுங்குத. ஏய் தண்ணி, இங்கே ஒரே நல்லா பெரிய பெரிய சங்கு கிடக்குப்பா. அம்மா நல்லா மண்ணை மேலே அடிச்சு தள்ளிட்டு ஒரு ஸ்ட்ரைட் வந்தேன். நான் தான் சொன்னேன்ல, இந்த இடம் கொஞ்சம் தூரம் தான் ப்ரௌன் கலரில் மண் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு கரெக்டாக அந்த இடத்துல போனேன். கரெக்டாக ஃப்ரண்ட் வீல் ஒரு முக்கால்வாசி இறங்கிச்சு. கரெக்டாக இந்த லெஃப்ட் ஷூ வந்து ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. தெரியுதா,
நான் தான் எனக்கு இங்கேருந்து பார்க்க சொல்லியே தெரியுது இது கொஞ்சம் தூரத்துக்கு தான் தண்ணி வந்து ஆழம் கம்மி, அதுக்கப்புறம் அங்கே ஆழம் ஜாஸ்தி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நான் ரிஸ்க் எடுக்கல. புதக்குன்னு வண்டி ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கேருந்து இப்போ தான் கிளம்புறோம். பரவாயில்ல, நீட்டாக காம்பவுண்ட் போட்டு க்ளீனாக வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ். 6 மேலே ஒரு பாட்டில் இருக்குது. அப்படியே இப்போ ஒரு டைம் லேப்ஸ் போடலாம், பட் ஆனால் ஏற்கனவே டைம் இல்லாதனால இப்போ டைம் லேப்ஸ் போடலை.